தமிழ் செல்விக்கு தெரியாமல் அழகரை வீட்டிலிருந்து அழைத்து வந்த சம்பவம் கிராமம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தை தன்னுடைய தாயின் அருகில் இருக்க வேண்டிய நேரத்தில் ஈஸ்வரி திடீரென அவனை அழைத்து வந்து தன்னுடைய வீட்டில் வைத்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மோகனா கோபத்துடன், இப்படி ஒரு முடிவை யாரிடம் கேட்டுப் போட்டாய்? தாயின் மடியில் இருக்க வேண்டிய குழந்தையை ஏன் பிரித்து கொண்டு வந்தாய் என்று கேட்கிறார். அதற்கு ஈஸ்வரி மிகவும் அமைதியாக, எல்லாம் முடிவு செய்தபடியேதான் நடந்திருக்கிறது. குழந்தை இங்கே இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. சேது இதை பற்றி தெரிந்துதான் இருக்கிறார். நான் யாருடைய குழந்தையையும் திருடி கொண்டு வரவில்லை. அவனுக்கே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முடிவை எடுத்தேன் என்று கூறி அனைவரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார். ஆனால் மோகனாவின் மனம் அதை ஏற்கவில்லை. தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு குழந்தை எவ்வளவு தவிக்கும் என்பதையும், தமிழ் செல்வி எந்த அளவுக்கு வேதனைப்படுவாள் என்பதையும் நினைத்து அவர் மிகவும் கலங்குகிறார். ஆனால் ஈஸ்வரி தனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் குழந்தையை மேல் மாடி அறைக்குள் கொண்டு சென்று மெதுவாக படுக்கையில் படுக்க வைத்து யாரும் வரக்கூடாது என்று கதவையும் பூட்டிவிடுகிறார். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே நேரத்தில் குழந்தை தொடர்ந்து அழ ஆரம்பிக்கிறது. அதை அமைதிப்படுத்த முயன்றாலும் அழுகை நின்றதே இல்லை. அமைதியாக இரு, சத்தம் போடாதே என்று ஈஸ்வரி பலமுறை சொல்லியும் குழந்தை இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிக்கிறது. இறுதியில் பால் கொடுத்து அமைதிப்படுத்தலாம் என்று நினைத்து கீழே இறங்குகிறார். அந்த நேரத்தில்தான் வீட்டின் முன்பாக தமிழ் செல்வி வெறித்தனமான வேதனையுடன் வந்து நிற்கிறார். தலைமுடி சிதறியபடி, கண்களில் கண்ணீருடன், என் குழந்தையை யார் எடுத்துச் சென்றார்கள்? ஈஸ்வரி வெளியே வரட்டும். என் அழகரை உடனே என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க என்று உரக்க கத்துகிறார். அந்த குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வீட்டின் முன் திரண்டு நிற்க ஆரம்பிக்கிறார்கள். மோகனா மிகவும் வருத்தத்துடன், நான் எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை. சேது சொன்னதாக சொல்லி குழந்தையை அழைத்து வந்து விட்டாள் என்று கூற தமிழ் செல்வியின் வேதனை இன்னும் அதிகரிக்கிறது. ஒரு தாய் உயிரோடு இருக்கும்போது அவளுடைய குழந்தையை இப்படி சிதறடிப்பது எந்த நியாயம் என்று கதறி அழுகிறார். அந்த அழுகையை பார்த்தவர்கள் கூட கண்கலங்கி போகிறார்கள். சில நிமிடங்களிலேயே அப்பத்தாவும் வெள்ளத்தாயும் வசந்தியும் செல்லத்துறையும் மற்றும் குடும்பத்தினர் பலரும் அங்கே வந்து சேர்கிறார்கள். ஈஸ்வரி எங்கே இருக்கிறாள்? அவளை உடனே கீழே வரச் சொல்லுங்கள் என்று அனைவரும் சத்தமிடுகிறார்கள். மேல்மாடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த ஈஸ்வரி வீட்டின் முன்பு இத்தனை பேர் கூடியிருப்பதை பார்த்து ஒரு நொடி பதறிப் போகிறார். இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டதே. இப்போது நான் கீழே சென்றால் குழந்தையை எடுத்துச் சென்று விடுவார்கள் என்று மனதிற்குள் பயப்படுகிறார். அதே சமயம் குழந்தை மீண்டும் அழத் தொடங்குகிறது. இப்போது இந்த அழுகை எல்லோருக்கும் கேட்கப் போகிறது என்று பதற்றமடைந்த ஈஸ்வரி அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடக்கிறார். கீழே நின்றிருந்த வெள்ளத்தாயி, நீயாக வெளியே வரப்போகிறாயா? இல்லையெனில் நான் உள்ளே வந்து என் பேரனை எடுத்துச் செல்கிறேன் என்று கடுமையாக கூறுகிறார். மோகனாவும், இது உங்கள் வீடு, உங்களை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லியதும் வெள்ளத்தாயி நேராக மேல்மாடிக்குச் செல்கிறார். கதவை தட்டியபடி, கதவை திரடி, இந்த மாதிரி செய்கிற அளவுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்தது என்று கேட்க ஈஸ்வரி உள்ளே நின்றபடியே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார். கதவை திறப்பதற்கு முன் ஈஸ்வரியின் மனதில் பல எண்ணங்கள் ஓடுகின்றன. நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இந்த குழந்தையை எப்படியும் மீண்டும் அவர்களிடம் கொடுக்க கூடாது என்ற பிடிவாதம் அவளுக்குள் அதிகரிக்கிறது. ஆனால் வெளியே தமிழ் செல்வியின் கதறல் ஒலி கேட்கும்போது ஒரு நொடி அவளது மனமும் தளர்கிறது. இருந்தாலும் உடனே தன்னை தானே உறுதிப்படுத்திக் கொண்டு கதவை திறந்து வெளியே வருகிறார். தமிழ் செல்வி நேராக அவளிடம் வந்து,
என் குழந்தையை உடனே கொடு. ஒரு தாய் உயிரோடு இருக்கும்போது அவள் குழந்தையை யாருக்கும் எடுத்துச் செல்ல உரிமை இல்லை என்று கூறுகிறார். அதற்கு ஈஸ்வரி, இந்த குழந்தை இப்போது இந்த வீட்டின் வாரிசு. குறிப்பிட்ட நாட்கள் முடிந்த பிறகு இங்கே இருப்பதுதான் வழக்கம். அதனால்தான் நான் அழைத்து வந்தேன். இதில் தவறு எதுவும் இல்லை என்று வாதிடுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட தமிழ்செல்வி மேலும் கோபமடைந்து, இதை நான் தனியாக விட்டுவிட மாட்டேன். ஊரார் முன்னிலையில் இதற்கு முடிவு காண்போம் என்று கூறி நேராக பஞ்சாயத்து நடைபெறும் இடத்துக்குச் செல்கிறார். பஞ்சாயத்து கூடும் இடத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். அங்கே குழந்தையுடன் ஈஸ்வரியும் வந்து நிற்கிறார். தமிழ்செல்வி அனைவரையும் பார்த்து, இந்த குழந்தை என்னுடைய உயிர். என் கணவர் வெளியூரில் இருக்கிறார் என்பதற்காக என் மடியில் இருந்த குழந்தையை யாரும் பிரிக்க முடியாது. ஒரு நாள் கூட நான் என் மகனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்று கண்ணீருடன் பேசுகிறார். அதற்கு ஈஸ்வரி, சேது சொன்னதால்தான் நான் குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவர் திரும்பி வரும் வரை நான் தான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிடுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு பஞ்சாயத்து பெரியவர்கள், அப்படியானால் சேதுவையும் உடனே வரச் சொல்லுங்கள். அவர் வந்த பிறகுதான் உண்மை என்ன என்பது தெரியும் என்று கூறுகிறார்கள். அந்த நேரத்தில்தான் ஈஸ்வரிக்கு தன்னால் பெரிய தவறு நடந்துவிட்டது என்பதை உணர்கிறார். சேதுவின் பெயரை தேவையில்லாமல் இழுத்துவிட்டதாக நினைத்து உள்ளுக்குள் பயப்பட ஆரம்பிக்கிறார். பஞ்சாயத்து பெரியவர்கள் அனைவரும் ஒரே குரலில், ஒரு தாயையும் அவள் குழந்தையையும் பிரிப்பது மிகப்பெரிய தவறு. எந்த காரணம் இருந்தாலும் முதலில் தாயின் மனநிலையை நினைக்க வேண்டும் என்று கண்டிக்கிறார்கள். தமிழ்செல்வி கண்ணீருடன், என் குழந்தையை திருப்பிக் கொடுக்காமல் நான் இங்கிருந்து ஓர் அடியும் நகரமாட்டேன். இரவு முழுவதும் வேண்டுமானாலும் இங்கேயே இருப்பேன் என்று கூறி மண் தரையில் அமர்ந்து விடுகிறார். ஊர் மக்கள் அனைவரும் அவளை சமாதானப்படுத்த முயன்றாலும் அவர் எழுந்திருக்க மறுக்கிறார். இதற்கிடையில் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் ராஜாங்கத்துக்கும் சேதுபதிக்கும் தகவல் தெரிவித்து, உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை நடக்கிறது, உடனே வந்து இதற்கு முடிவு செய்யுங்கள் என்று அழைக்கிறார்கள். அனைவரும் அவர்கள் வரும் வரை காத்திருக்க முடிவு செய்கிறார்கள். மறுபுறம் ஈஸ்வரியும் குழந்தையை யாரிடமும் கொடுக்க மாட்டேன் என்ற பிடிவாதத்தில் உறுதியாக நிற்கிறார். சிறிது நேரத்தில் ராஜாங்கமும் சேதுபதியும் அங்கு வருகிறார்கள். வந்தவுடன் நிலைமையை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள்.